பத்மநாப சுவாமி கோவில் நாகப்பாம்புகள் பாதுகாக்கும் பொக்கிஷம். உலகையே விலைக்கு வாங்கக்கூடிய தங்கம் உள்ள இருக்கிறதா? கேரளா, திருவனந்தபுரம். அங்க இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில் உலகத்திலேயே பணக்கார கோவில். 2011 சுப்ரீம் கோர்ட் உத்தரவுபடி அங்க இருந்த ரகசிய அறைகளை திறந்தாங்க. உள்ள என்ன இருந்தது தெரியுமா? தங்கம், வைரம், வைடூரியம் மூட்டை மூட்டையா, மதிப்பு 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல. ஆனா அவங்களால ஒரு அறையை மட்டும் திறக்க முடியல. அறை பி, அந்த கதவுல பூட்டு இல்ல, ஸ்க்ரூ இல்ல, வெறும் 2 நாகப்பாம்புகள் படம் மட்டும்தான் இருக்கு. அதை திறந்தா உலகத்துக்கே அழிவு வரும்னு ஒரு நம்பிக்கை. உள்ள என்ன இருக்கு? அந்த கோவில்ல மொத்தம் 6 ரகசிய அறைகள் இருக்கு. A, B, C, D, E, F. அறை ஏவ திறந்தப்போ 18 அடி நீள தங்க மாலை, 500 கிலோ தங்க கட்டிகள், வைரங்கள் பதித்த கிரீடம். இத பார்க்கவே கண்ணு கூசிச்சு. இது திருவிதாங்கூர் மன்னர்கள் பல 100 வருஷமா சேமிச்ச சொத்து. ஆனா அறை பிக்கு முன்னாடி போனப்போ அதிகாரிகள் நடுங்கிட்டாங்க. அந்த அறை பி கதவு இரும்பாலானது. அதுல சாவி போடுற ஓட்ட கிடையாது. அது நாகபந்தம் மந்திரத்தால் பூட்டப்பட்டிருக்குன்னு நம்பப்படுது. இதை திறக்கணும்னா கருட மந்திரம் தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த சாதுவால மட்டும்தான் முடியும். தவறா திறந்தா அந்த நாகங்கள் உயிர் பெற்று கொத்திடும்னு ஒரு ஐதீகம். அறிவியல் படி பார்த்தா அது ஒரு நவீன சவுண்ட் லாக் சிஸ்டமா இருக்கலாம். குறிப்பிட்ட சத்தத்துல மந்திரம் சொன்னா திறக்கும். 1908 ஆங்கிலேயர்கள் இந்த அறையை திறக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ அந்த பகுதியில ஆயிரக்கணக்கான நாகப்பாம்புகள் திடீர்னு படையெடுத்ததா ஒரு குறிப்பு இருக்கு. அவங்க பயந்து ஓடிட்டாங்க. 2011 சுப்ரீம் கோர்ட் கமிட்டி திறக்க போனப்போ அறையை திறக்க உத்தரவிட்ட மனுதாரர் சுந்தரராஜன் திடீர்னு மர்மமா இறந்து போனார். அவர் குடும்பத்துல அடுத்தடுத்து மரணங்கள் நடந்தது. தெய்வ குத்தமாகிருச்சுன்னு மக்கள் பயந்தாங்க. கடைசியா அந்த அறையை திறக்க வேண்டான்னு கோர்ட் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருச்சு. உள்ள என்ன இருக்கு? சிலர் சொல்றாங்க அறை 7 இருந்ததை விட 10 மடங்கு தங்கம் இருக்குமாம். இன்னும் சிலர் அங்க தங்கம் இல்ல, அது ஒரு ரகசிய சுரங்க பாதைன்னு சொல்றாங்க. அந்த பாதை நேரா கடலுக்கு போகுமாம். திறந்தா கடல் தண்ணி உள்ள வந்து கோவிலே மூழ்கிரும்னு ஒரு தியரி இருக்கு. இன்னொரு அமானுஷ்ய கதை இருக்கு. திருவிதாங்கூர் மன்னர்கள் அந்த காலத்துல காஞ்சிரோட்டி யக்ஷிங்கிற ஒரு தேவதைய அந்த அறைக்குள்ள சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்களாம். அந்த யக்ஷி தான் அந்த புதையலை பாதுகாக்குது. கதவை திறந்தா அவ வெளியே வந்துருவா, நாட்டை அழிச்சிடுவா. கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல? சயின்ஸ் என்ன சொல்லுது? அந்த அறை பல 100 வருஷமா திறக்கப்படல. உள்ள ஆக்சிஜன் இருக்காது, விஷவாயுக்கள் இருக்கலாம். இல்லனா தங்கம் திருடு போகாம இருக்க சயனைடு பூசி வச்சிருக்கலாம். அதான் திறக்க பயப்படுறாங்க. அந்த அறை திறக்கப்படாம இருக்கிறது தான் நல்லது. சில ரகசியங்கள் ரகசியமா இருந்தாதான் அழகு. அந்த விஷ்ணு சிலை அந்த பொக்கிஷத்துக்கு மேல படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூக்கத்தை கலைக்க நாம யாரு?